ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல் மை லைஃப் அஸ் அ டீச்சர். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குவிக்கான இட்லி பொடிங்க. நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பொடி அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. அண்ட் மோர் ஓவர் நான் இது நிறையெல்லாம் பண்ணலைங்க. கரெக்டாக ஒரு 1 வீக்குக்கு வர மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பார்த்துக்கங்களேன், அதோட ஃப்ரெஷ்னஸ் போய்டும், அதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ வாங்க என்ன ரேஷியோன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கப் என்ன இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுத்தம் பருப்பு. கடாய் கொஞ்சம் லேசாக சூடான உடனே ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்து 2 மினிட்ஸ் வறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கங்க. எப்போவுமே இந்த பருப்புங்கள்லாம் வேகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். நான் எல்லாமே ஒன்றா தான் சேர்க்குறேங்க. ஆனால் கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். ஆயில் ஆட் பண்ணும் போது என்ன ஆகும்னா பருப்பு எல்லாமே ஈவனாக வெந்துருங்க. அப்புறம் 1/2 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஒரு கப், துவரம்பருப்பு 1/2 கப். கொஞ்சமாக எண்ணெய், ரொம்ப நிறைய எண்ணெய் விட்டுறாதீங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சிம்லியே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பருப்பு கொஞ்சம் நல்லா வருந்துருச்சு, நல்லா நம்ம வாயில் போட்டால் கிறிஸ்பியாக இருக்குன்னா அப்போ வரமிளகாவை ஆட் பண்ணுங்கள். சிம்லியே தாங்க வச்சு பண்ணணும், ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. நல்லா வரமிளகாவும் அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நான் இந்த ரேஷியோக்கு ஒரு 50 கிராம் எள்ளு சேர்த்துருக்கேங்க. ஏன்னா எள்ளோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எள்ளு நல்லா ஃப்ரை ஆகிட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா 1 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் அந்த சூடோடவே நல்லா ஃப்ரை ஆகிடும். அண்ட் தென் சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சால்ட்டில் இருக்கிற ஈரம் கூட இருந்தால் நல்லா இருக்காது. அதனால சால்ட்டையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நல்லா இதை ஆற வச்சுருங்க. இந்த மிக்சரை நல்லா ஆறின உடனே என்ன செய்றீங்க, இது ஒரு 1 டைமே ஒரு மிக்சி ஜாரில், பெரிய ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம நிறைய பண்ணோன்னா, நம்ம 2 to 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணுன்னா அதுலேயே நம்ம டயர்டாகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், ஐயோ இந்த பொடியோட வேலை ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அது செய்யறதே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதுக்கு பதில் இந்த கம்மி ரேஷியோவில் 1 டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க. அண்ட் மோர் ஓவர் இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.